மார்ச் மாதத்தில் அந்த பாதை திறக்கப்பட்டது. 2 மாதங்கள் கழித்து மே மாதத்தின் நடுப்பகுதியில் கெய்யஸ் கிராசஸ், அவருடைய சகோதரி ஹெலேனா மற்றும் அவளுடைய தோழி கிளாடியா மாரியஸ் ஆகியோர் காபுவாவில் இருக்கும் உறவினர்களுடன் 1 வாரம் கழிப்பதற்காக பயணம் புறப்பட்டனர். அவர்கள் ரோமிலிருந்து பயணத்திற்கு மிகவும் உகந்த நாளாகிய ஒரு பிரகாசமான, தெளிவான, குளிர்ந்த நாளின் காலை நேரத்தில் புறப்பட்டனர். அனைவரும் இளம் வயதினர். கண்களில் உற்சாகம் ஒளிர இந்த பயணத்தையும் அவர்கள் எதிர்கொள்ளவிருந்த சாகசங்களையும் நினைத்து மகிழ்ச்சியால் நிறைந்திருந்தனர். 25 வயதுடைய இளைஞரான கெய்யஸ் கிராசஸ் அடர்த்தியாகவும் மென்மையான சுருள்களாகவும் விழுந்த கருமையான முடிகளையும் அழகான முக அம்சங்களையும் கொண்டவர். நல்ல பிறப்பும் அழகும் அவருக்கு நல்ல பெயரை பெற்று தந்திருந்தன. அவர் முந்தைய ஆண்டில் தந்தையிடமிருந்து பிறந்தநாள் பரிசாக பெற்ற அழகிய வெள்ளை அரேபிய குதிரையில் பயணம் செய்தார். அந்த 2 பெண்களும் திறந்த பல்லக்குகளில் பயணம் செய்தனர். ஒவ்வொரு பல்லக்கையும் 4 அடிமைகள் சுமந்தனர். அவர்கள் சாலைகளுக்கு பழகியவர்கள். ஓய்வின்றி மென்மையான ஓட்டத்தில் 10 மைல் தூரம் செல்லக்கூடியவர்கள். அவர்கள் பயணத்தில் 5 நாட்கள் செலவிட திட்டமிட்டிருந்தனர். ஒவ்வொரு மாலையும் நண்பர் அல்லது உறவினர் ஒருவரின் கிராமத்து இல்லத்தில் தங்கிக் கொண்டு எளிதாகவும் இனிமையாகவும் கட்டங்களாக பயணித்து காபுவாவை அடைய நினைத்தனர். அந்த சாலை தண்டனைகளால் குறியிடப்பட்டிருந்தது என்பதை அவர்கள் பயணம் தொடங்குவதற்கு முன்பே அறிந்திருந்தனர். ஆனால் அது அவர்களை அதிகமாக கலக்கமடையச் செய்யும் என அவர்கள் எண்ணவில்லை. உண்மையில் அந்த பாதையை பற்றி அவர்கள் கேட்டிருந்த விவரங்கள் பெண்களை மிகவும் உற்சாகப்படுத்தியிருந்தன. கெய்யஸை பொறுத்தவரை இத்தகைய விஷயங்களுக்கு அவர் எப்போதும் ஒரு இனிமையாகவும் சற்றே உணர்ச்சி மிகுந்தவராகவும் எதிர்வினை காட்டுவார். மேலும் இப்படிப்பட்ட காட்சிகள் தன்னை அளவுக்கு மீறி பாதிக்கவில்லை என்பதில் தனது மன உறுதியை பற்றியும் தாங்கும் திறனை பற்றியும் அவர் பெருமை கொண்டிருந்தார். ஒரு சிலுவையை பார்க்கும் நிலை எப்படியாயினும் அதில் ஏறி இருப்பதை விட நன்றே என்று அவர் பெண்களிடம் கூறினார். நாம் நேராக முன்னேதான் பார்க்க வேண்டும் என்று ஹெலேனா சொன்னாள். கிளாடியா மேரியஸை விட ஹெலேனா அழகாக இருந்தாள். கிளாடியா தங்க மஞ்சள் முடியும், சோர்வான தோற்றமும், வெளிர்ந்த தோலும் வெளிர்ந்த கண்களும் கொண்டவள். தன்னை சுற்றிய சோர்வை அவளே வளர்த்து கொண்டவள் போலிருந்தாள். அவளது உடல் அழகாகவும் நிறைவாகவும் இருந்தாலும் கெய்யஸுக்கு அவள் சற்று மந்தமானவளாக தோன்றினாள். தன் சகோதரி அவளில் எதை கண்டாள் என்று